கடைக்கு நேரம் ஒரு வீடு இருந்து பொற பாடுனா முடிச்சாம அரைவாசி சாம டேட் போயிட்டுறாப்பா உங்களோட கடையில். அப்ப என்ன கூழுக்கு நண்டுகள் வாங்கினதோ? ஓ உங்க ரெண்டு கத்தால 10-15 வீடு கேட்க போகுது. சீ நான் அப்படி தப்பான்னு சொல்ல இல்ல, கொஞ்சம் பார்த்து உடுப்போல போட்டு கடை வழிய வர கொஞ்சம் டீசெண்டா வார சாமானோட கொடுத்து விடுங்க. அதுல உங்களுக்கு என்ன யாரு கேடு கட்டு போனா உங்களுக்கு என்ன, யார் எவ்வளவு கூட்டிக்கு வந்தா என்ன ஓடினா என்ன விட்டுட்டு போனா எங்களுக்கு என்ன பக்கத்து கடைக்காரன் ஹலோ என்னடாப்பா பாவன் பின்னேரம் போல பாவன் என்ன முடிய எழும்பி இருக்கிறான் இதில். இந்த கூட போக்குவரத்து இல்லையாப்பா. இன்றைக்கு இண்டை செய்வோம், இன்றைக்கு விளையாட்டை கொடுப்போம். இவ்வளோ மனுஷியை கூழை காய்ச்ச சொன்னால் அவள் நண்டுகள் வேலை கொண்டு வந்து விற்கிறவன்ட்ட வாங்கி வச்சிருக்கிறாள். கூழை காய்ச்சி குடிப்போம் கொண்டு பார்க்குறேன். எடுத்துக்கொண்டு வா, நீ அவங்களையும் கூட்டிக் கொண்டு வா, சிக்கல் இல்லை. சரி நேரத்துக்கு வா. சரி ஓகே ஓகே ஓகே. இந்த வியாபாரம் இல்லை ஒன்றும் இல்லை. விடிய காலம் யாரில் முழிச்ச நண்டு செய்யாகலை ஒட்டுக்கரம் பெற இல்லையாப்பா. அம்மான் கடையை திறந்துட்டாங்க போலோட. வீட்டை பெரிய சூப்பர் மார்க்கெட் வந்து விடிய காத்தால திறந்து போட்டு இருக்கிறாரா வந்து பிச்சு மணி அந்த காரில் இருந்துட்டான். கடைக்கு நேரம் ஒரு வீடு இருந்து பொற பாடுனா உங்கள் வாசலில் வந்து பாதையில் இருந்தோண்டு எங்களை பார்க்குறது வந்தானப்பா நான் ஊரப்பா. அன்றைக்கு வந்து சொன்னவன் அவன் வர நேரம் பார்த்தா சனம் வச்சு நின்றது 7 மணிக்கு பார்த்தா சொல்கிறான் 10 பேர் நல்ல வியாபாரம் போட. இன்றைக்கு உண்டு மேரி ஜேப்பா கடை திறந்துட்டு ஏதாவது வாங்கன் சாமானால் வாங்க இல்லை கூழுக்கு போடுற இதுல வாங்க வாங்க போகிறான். எத்தனை மணிக்கு நீ கூழ் காய்ச்ச போறா கேட்குறேன். வெறும் செம்மறியல ஊருக்க இருக்கிறதே இவன் ஒரே ஒரு கடை தான். வாங்கு பார்க்குறான். ஓ என்ன நேரத்தை திறந்து வாட்டிகள்? திறந்து நான் வேலைக்கு திறந்துட்டேன். அப்போ என்ன இன்றைக்கு தொழில் ஒன்றும் இல்லையாக்குமா? இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு வீட்டை கூழ் காய்ச்சிடும். அப்போ நீ தொழிலுக்கு போயிருக்க வாங்க பின்னேரம் குடிப்போம். இல்லை எனக்கு வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் தூள் வேளாதால் கூட போட்டு பிறகு இன்ஜின் பிளாச்சி போடு. இன்ஜின் கொஞ்சம் பிரச்சனை. வார சாமானோட கொடுத்து விடுங்க. அதில் அனுப்பி விடுங்க, கொப்பியில போடுங்க. நீ எங்கே உடனே ஆகுது யாரும் கூழ் குடிக்கிறதும் உதுக்குள்ள இந்த கல் அடிக்கிறதும் பார்க்குறேன். நல்ல தரமான கடை உண்ட கடை. அந்த கடை இல்லைன்றபடியால உண்ட கடையில் வந்து வாங்க வேண்டி கிடக்கு. சூப்பர் மார்க்கெட் திறந்து விட்டார். சரி அப்ப கூழ் சிரிப்பார் ஆளு மண்டை மொக்குவர். ஒரே பல்லிழிப்பு தான், ஒரு தொழில் வட்டி ஒன்றுமில்லை. இவன் பார்த்து பார்த்தா கடை மெலிஞ்சு கொண்டு போகும். கடன் காசு கேட்க வா வாப்பம் உனக்கு இருக்கு. தார சாமானெல்லாம் ஓட்ட பீத்தல் சாமான்களை தாரது டேட் போனது வேலை. பிறகு தான் கடையில் ஓட்ட கடல் இங்கே ஒழுங்கார சாமான் விற்கிறீங்க கடையில். மனுஷன் இந்த உடுப்பை பாரு 2வது கட்டி ஒன்று விட்டு கிடக்கு. இது ஒரு சின்ன பட்டு வந்து அவன் உடுப்பும் ஆளும் ஏதோ இந்த பாட்டில் வர இந்த கிங்கினி மங்கினி உடுப்பில் போட்டுக்கொண்டு திரிகிறது. அவருக்கு அது சந்தோஷம். இங்கே தான் பார்க்குறேன் இந்த நேரம் கடையை திறந்து போட்டு இங்கே எங்கடை விட்ட பார்க்குறதான் உனக்கு வேலை. இங்கே பார்த்து இங்கே இருக்கிறதுகளை நோட்டம் போடுறது கண்ணூரடாப்பா. உன்ன கடை என்னென்னா அடித்து மூடலாம் போலடாக்கா ஊரில் போகிற கடை இல்லைன்ற வழியால் விட்டு கிடக்கு. நல்ல சிரிப்பு மட்டுமா. அப்ப என்ன கூழுக்கு நண்டுகள் வாங்கினதோ? நண்டு ராளெல்லாம் நண்டு வாங்கினது. அப்ப மனுஷிய எல்லாம் கூழுகள் காய்ச்சிறது. அவதான் காய்ச்சிடும். அப்ப என்ன வாக்கு எழுதி போட்டீங்களோ? என்னது? இல்ல இல்ல இந்த வாவக்கு கிட்டடியில கூட்டி கொண்டு வந்தீங்க. அப்ப முதலாவது டைவர்ஸ் எடுத்தாச்சு. ஆமா ஆமா உங்க ஆக்கள் வரி நாங்க வேறோம் அங்க. சரி அடுத்த கதையை காண முடியாது. அடுத்த வந்த வீட்டுக்கு என்ன நடக்கன்னு பாக்குறான். கடையா பேரன் உடனே மலைக்கு போட்டான்.
எனக்கு எழுதாமல் கூட்டி கொண்டு வந்து வச்சுக்காம அதுக்கும் அங்கேயும் வெட்டாமல் இங்கேயும் எழுதாமல் கொண்டு வந்து வச்சு அவரு கூழ் காய்ச்சி நேற்று போகிற ஏதோ களி எண்டவனே கூழ் அவா நல்ல நாட்டியம் பார்க்கலாம். கொஞ்சம் நெத்தலியும் போடுங்க. நெத்தலி இல்லாட்டி கருவாடு எதுவும் போட்டால் கூழ் மணியா இருக்கு. முந்தி அம்மா எனக்கு செய்தாரோ இப்போ கொஞ்சம் எனக்கு இஞ்சி கொஞ்சம் தூள் ஒன்று மொத்து கொள்ளுது. ஓ பெரிய சமையல் புளி வந்துட்டு அறிஞ்சு நெத்தலியை போடு கருவாடை போடணும் பேப்பர் போய் ஒரு பிஸ்கட் என்னாலும் வேண்டி கொண்டு வருவோம். பிறகு அவனுக்கு ஆச்சு. அண்ணா அண்ணா முன்னுக்கு இருக்கிறது சரியில்லை. அண்ணா அந்த கடைக்கு போகாமல் இங்கே வாங்கோ. அந்த கடையை போய் இந்த வியாபாரம் போச்சு. என்ன தூள் இருந்துட்டு இல்லை இல்லை தூள் இதுகள் எல்லாம் கூழுக்கு போடுறது வேற இல்லையே. இல்லை இன்னும் வேற இல்லை தான் மாதிரி நம்ம நண்டு இதுகள் இறால் உடைக்கு. ஆனால் மற்றது நான் சொல்ல எனக்கு ஒரு சொல்ல மாதிரி தான் கிடக்குது. மனுஷியாட்ட சொல்லுங்க கடையில் வழியே பாக்கள் படிப்பட்டு எல்லாம் பாருது கொஞ்சம் உடுப்புகளை கொஞ்சம் பார்த்து போடுச்சு. நேற்று வந்தவா கையெல்லாம் அப்படி ஸ்டைல் சரி. ஆனால் நாங்கள் எனக்கே ஒரு மாதிரி கிடக்கு கல்யாணம் கட்டினாங்க சின்ன படியெல்லாம் வந்து போடுறது கொஞ்சம் பார்க்குறீங்க. நான் அப்படி தப்பான்னு சொல்ல இல்லை கொஞ்சம் பார்த்து உடுப்புகளை போட்டு கடை வழியை வர கொஞ்சம் டீசெண்டா பக்கத்து வீடு இருந்தாலும் ஒரு நிறைய ஜனம் வந்த போது எங்களோட டேவலா வந்து கதைக்குதுகள் எத்தனை சின்ன படியங்கள் எல்லாம் மாறாங்க ஜனம் எல்லாம் வந்த போது ஒரு தரம் இப்படி காய்ச்சது இல்லையே சொல்ல மாட்டேதில்ல படிப்பட்டே சொல்லுதில்ல வந்து இப்படி உடுப்போல போட்டுக்கொண்டு வீட்டில் படுத்து நிறுத்தி ஓடுற மாதிரியே ஒளிம்பி கடவுளியே வாருது. அது என்ன உங்களை அது பார்க்குறாங்க கண்ணிலானப்பா பிள்ளையப்பா கண்ணில் போட்டு இப்படி உடுப்போல போட்டு சொன்னீங்க உங்களுக்கு அந்த கதையில எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன் எங்களுக்கு உங்களோட சண்டை பிடிக்கிறாங்க உங்களுக்கு வேலை ஆகிறாங்க என்ன நடக்கிற கோவப்பட்டு போட்டேன். அப்போ நான் கோவப்படுறேன் முன்னால இருந்தாலும் கோவப்படுறேன். நான் எதுவும் அவசரம் பண்ணா என்னட்டு தானே வந்து நிற்க வேணும். நீங்கள் டக்குனு கோவப்பட்டு போட்டாடா. சரி இல்லை இல்லை நான் என்னடா இல்லை இல்லை நீங்கள் எனக்கு பிஸ்கட் பட்டி ஒன்று தாங்க. பிஸ்கட் பட்டி பிஸ்கட் சின்ன பெருசோ சின்ன அளவா தான் அளவா வா. அப்போ இது நல்ல நல்ல சரி. காசு கொண்டு தனியா கொப்பில் எழுது. சரி மற்றது கூழ் குடிக்கணும் கணக்கு பிஸ்கெட்ல சாப்பிடாது. நான் சும்மா கூழ் என்ன மதியத்துக்கோ பிடியத்துக்கோ அப்போ இப்போ இருந்து அடுக்கடு வருவாங்க. பொடியல் வர சொன்னீங்க அவங்க வேலை வட்டினா தான் தெரியும் அவங்களோட. சரிங்க கொப்பில் எழுதுவோம். அந்த உடுப்பத்தான இருக்கா கவனிச்சு விடுங்க. கொஞ்சம் கண்ணறையா வர போட்டு கொண்டு தெரியுறா. சின்ன படியல் வாரது பிறகு கொண்டு நடந்து வந்தீங்கன்னா அப்புறம் எங்களை சொல்கிறது நல்ல உடுப்புகள் அவன் அந்த உடுப்புமா ஆக்கல வண்டே பரம் பஸ்ஸுக்கே அப்படி ஒரு உடுப்பு போடாமல் போகுது பார்க்குறாங்க. சரி சரி பிஸ்கெட் அந்த இது இந்த பிஸ்கெட் அக்கன பிஞ்சு கீழே போகுது கவனம் இழுக்க சர்றன்னு கிளியுது. முன்னூறு கடைக்காரன் நடவடிக்கையால் இந்த ஆளுகளையெல்லாம் வாங்கி தின்ன வண்டி கிடக்கு சரியானட்டு. விடிய காலையில் ஒரு பிஸ்கெட் தானப்பா வியாபாரம் செய்யல இவெல்லாம் முழிச்சது பள்ளி திட்டி கொண்டு இங்கே பார்த்தவன் ஏண்டு பார்க்குறது மாறி கிடக்கு. என்னப்பா அது டேஸ்ட்டு மாறி போகுது. பிச்சுமணி என்ன சாமான வாங்கல மாதிரி கூழுகளுக்கு கூழுகள் சாமான் வாங்கல மருவினா விலைக்கு வாங்கிக்க ஊழத்தை காய்ச்சினா தானே. அது நேற்றே முழு சாமானம் வாங்கி வச்சாச்சுங்க. இந்த பீத்தல் கடையில் வந்து இந்த அழுகல் சாமான் யாராவது வாங்குவாங்களா போக்கும் மடையா. இந்த தூளுவெல்லாம் பார்த்து போட சொல்லுங்க நல்ல தூளுவெல்லாம் பார்த்து நல்ல கடையில் வாங்கிக்கிறேன். என்ன வாங்குவா நல்ல தூளுவெல்லாம் கொடுத்து விடுங்க. எனக்கு வந்து டைவர்ஸ் பண்ணினாலும் பண்ண இல்லையோன்று தான் டவுட்டாக கிடக்கு. டைவர்ஸ் பண்ணாமல் இன்னொருத்தையை கூட்டி கொண்டு வந்து வாழ்க்கை நடத்தலாம். இந்த பையனுக்கு கடை வச்சு கொடுத்தவன செருப்பால் அடிக்கணும் சும்மா தின்றாங்க. இப்போ நீ பிஸ்கெட் இதுக்கு மட்டும் ஒரு இந்த கிளாபுலாம் வேலைக்கு போன மாதிரி ஏறியலை ஒரு போல் நான் பெட்ட நகையில கொண்டு ஓடி வந்துட்டு போடுவானோட பெட்டைக்கு நாளைக்கு 15 ரூபா வித்தியாசம் போட. சின்ன பட்டையாக கிடக்கு அவனுக்கு வயது 35 தாண்டி இருக்கு.
என்ன அப்பா இது டேஸ்ட் இது துளஞ்சு போவான் இங்க வேற பஞ்ச கடைக்காரன் இங்க வேற திருப்பி அடுத்த தந்திருக்கிறான் ஆளு டேட் போன வருஷமே முடிஞ்சது பாரம் பொருள் அண்ணா என்னடா இங்க வேற என்ன தந்திருக்கான் இங்க வேற என்ன இங்க வேற திண்டு வேற என்ன வேற கிடக்கன் என்ன நல்ல பிஸ்கட் தான் கொண்டு நல்ல பிஸ்கட்டா டேட்டா பாரு முதல்ல டேட்டா பாரு இதுல எத்தனை டேட் என்ன டேட் எனக்கு நாலு பக்கம் இவ்வளவு காலம் இத்தனை வருஷம் கடை நடத்துறேன்னு எனக்கு தெரியாது என்ன நடத்துறா நீ இப்படித்தான் போன முறை அந்த இதுகளை தந்த அடிப்பிடிப்பு இதுகளை எல்லாம் தந்த போன முறை டொபிகள் அதுகள் எல்லாம் வாங்கினா டேட் போய் கிடக்கு இல்ல முழுக்க முழிச்சாம அரிவாசிச்சாம இதுல டேட் போயிட்டுறாப்பா உங்களோட கடையில் வாங்கி தின்னு மனுஷன் என்ன சாகுறதாடா போன வருஷமே முடிஞ்ச இதாடா அது அழிஞ்சு மாறி அடிபட்டு போச்சு அண்டை மாறி கொம்பனி யாரும் மாறி அடிபட்டு போச்சு என்ன 25க்கு 26க்கு 25 போட்டிருக்காங்க அப்படி மற்றபடி அது பிரச்சனை ஒண்ணு ஒரு விக்கணும் செய்ய நீங்க வச்சிருங்க என்னப்பா பிஸ்கெட் தானா பொண்ணு ஒரு பிரச்சனை பெறாது அந்த கொப்பியில் எழுதின பிஸ்கெட் காசை வட்டி விடுங்க அதை வட்டி விடுங்க ரெண்டு டேட் போனது வந்து அண்ணா அதை வட்டி விடணும் போன விஷயத்தான் பட்டியை மாடி வச்சுட்டான் உங்களுக்கு கொப்பியில் பிஸ்கெட் சரி சரி அதை வட்டி விடு இவன் ஊர் ஃபுல்லாக சொல்லி கொண்டு அப்புறம் பழைய பிஸ்கெட்டப்பா ஓ நல்ல ஹாலமாக இருக்கும் போட்டு கொடுத்தாலும் அப்புறம் அவங்க வந்து எல்லாத்தையும் சீல் வச்சுட்டு போயிடுவாங்க சிஷ் இவனுக்கு கண்டு போய் வாக்கிதப்பா அண்டைக்கும் அப்படித்தான் பிச்சுமணி ஓ ஒரு ரகம் சொல்லி போடாதியா என்னது இல்லை இந்த பிஸ்கெட் கதை ஒரு ரகம் சொல்லி போடா உனக்கு நான் வேற பிஸ்கெட் தரலாம் சரி கொண்டு போவேன் வேற பிஸ்கெட் உண்டு அதை துண்டு நாஞ்சி வேண்டாம் வேற ஒன்று கிடக்கு வேற கொம்பனி நல்ல கிடக்கு வேண்டாம் பிரபார் சொல்லி போடாதியா ஒரு தரக்கும் ஓ அந்த அவனுக்கு மோ சொல்லாத ராயேஷுக்கு அப்புறம் ஊர் உள்ள எல்லாம் சொல்லி கொண்டு தெரியுவான் சரி சானியா ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த டேட் போன தந்து சாடிக்கப்பட்டான் சரி அப்புறம் அதை எடுத்து திண்டு பார்க்க அது மாதிரி தான் கிடக்கு டேட் போயிட்டு நல்ல நெளிஞ்சு போட்டு இறக்கிதாங்கால் இந்த குப்பையில் வார போகிற கஸ்டமருக்கு கொடுக்குறாரு ஒரு வருஷம் போனால் இப்படி தான் கிடக்கும் போட சே பத்தாக்குறைக்கு டேட் போனதால் ஊர் உலகத்தில் இல்லாத அளவுக்கு ஏற்றி டபுள் விலையில் வேற விற்கிறார் இனி இந்த கொப்பிலே என்ன டபுள் கணக்கு கணக்கு எழுதிதோ தெரியாது என்ன நல்ல நல்ல ஹாப்பியா இருக்கிறீங்களோடக்கா மனசு கூழ் காய்ச்சி தர நல்லா ஆச்சு அவ நேத்தண்ண இதான் வாட்டராச்சு பங்கு என்ன புதுசா கல்யாணம் கொண்டு வந்த நீங்கள் ஆட்டை பட்டி எழுத்து கொண்டு வந்து இஞ்ச வச்சு கொண்டு இந்த கடையை அடித்து உடைச்சி மூடுறதான் தான் இந்த முதல் லட்சியம் அங்கே கல்யாணம் முதல் மனசையும் பிள்ளைகளும் நடத்தருவில் நிற்குது இவருக்கு ஒரு சின்ன பிள்ளை கேட்குது இவருக்கு கடைக்கு நல்ல வெச்ச பெயிண்ட் அடிச்சு கிடக்கு ஆளத்தை எனக்கு ஒரு மாதிரி கிடக்கடா பிஸ்கெட் ஒன்று கொண்டு போடா வேற ஒரு பிஸ்கெட் இல்ல பரவாயில்ல புது பட்டி உடைச்சு தரலாம் இந்த ஒரு பட்டி ஃபுல்லாக வித்துட்டேன்னு கடைச்சி கொண்டு தானே கிடந்தது அப்போ எல்லாச்சும் டேட்டை பார்க்காதான் கொண்டு போய் கிடக்க லாபம் தானே அப்போ வேடம் உங்களோட மனுஷி இப்போ கட்டி வந்தவா அவன் இடம் எனக்கு தெரியும் அவ தெரியும் அங்க அப்ப அவளோட இப்ப பேச்சுக்கா ஒண்ணும் இல்ல பேச்சு கீச்ச ஒண்ணும் இல்ல அவ பிள்ளையால் என்ன ரகசியமாக தெரியாது உங்க ரெண்டு கத்தாத 10-15 வீட்டுக்கு கேட்க போகுது பின்னேரமாக கேட்போம் அதுக்கு உண்மையை மறக்கிறாதானே எங்க அங்க இந்த மாவட்டம் ஏன் உங்க கடைக்கு மேல ஸ்பீக்கர் ஒன்றை கட்டணுதுல மக்கில அலௌன்ஸ் பண்ண நீங்க செய்த ஊருக்கு வர சொல்லி நாங்கள் சிரிக்கவன் அப்ப என்னவா வேலை செய்யறாவோ வவா வேலைக்கு போ நீங்கள் திண்டு கொண்டு விட்டு கூலா குடிச்சு கொண்டு இல்ல 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 விளங்க இல்ல 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 கூலா குடிச்சு கொண்டு வீட்டை இருந்து திண்டு கொண்டு கும்பகரண மாதிரி பறக்க வேண்டியான
இங்க கடையில வேலை வந்து நெருக்கிற வேலைக்கு வாரீங்களே. எதில் உதுலையோ? ஆ உது கடையே. ஆ என்ன வியாபாரம் போயில்லையே? எது இந்த போயில்லையே ஒழுங்கா? இல்ல நேற்று போனானே நீ பார்த்தது வந்து நீ கேட்ட ஞாபகம் இருக்க. பெண்ண 10 பேர் குமிஞ்சு நிக்கிறாங்க. அதோட சரி வியாபாரம். 10 செத்து போச்சோ. இந்த கண்பட்டா இங்க எல்லாம் போச்சு. நேற்று வந்து கேட்டான் இந்த குஞ்சு வேலை கொண்டா அதோட சரி வியாபாரம் இல்லைண்டு விடிஞ்சையிலேருந்து நானும் பார்த்துக்கணும் ஒரு ஈ கிளைக்க வேண்டியா கிளை. எலியடா கோதாரி. எலி வந்து காலில் வாங்கி கொண்டு போகும். இனி எலியல் தவளையல் பூனையல் அவனுக்கு இறுக்கி சொல்லி போட்டேன். அதுகளை பிடிச்சு கொண்டு திரி. பக்கத்து கடையில என்ன எலி? பக்கத்து கடையில எலியா? எந்த கடையில இல்ல. நான் இது சி சுத்தமா இருக்க வேணும். ஏதோ ஒன்று தான் டேட் போயிட்டு கோதாரி. அப்பா என்ன இந்த இது டான்ஸ் ஆடுறவாவோ? வாண்ட கதையை விடுறாப்பா நீ. இல்ல இந்த உடுப்புகள் அந்த அண்டை பார்த்தா ஒரு கோயில்ல முன்னுக்கு ஆடிக்கொண்டு போறாங்க 5-6 பேர். இப்படி உடுப்புகளோட கேட்டுனான். சிலவள அந்த கோச்சிக்கு முன்னால் ஆடுற இருக்குல்ல அந்த அதுல ஆடுறாவோண்டு கேட்டினான். இந்த உடுப்புகள் அப்படித்தான் கிடக்குது. கட்டையா கிடக்கு புற இதுக்குள்ள இது இந்த கீழே பொக்குலடியில உடுப்ப காண இல்லை. ஒரு தரம் பார்க்கல நீ மட்டும் வேண்டாம் பாக்குறேன். நீ முன்பக்கம் வேலி அடக்க வச்சுக்கிறேன் எனக்கு இல்லை தெரியுது. நான் இந்த வியாபாரம் நடத்துற உண்ட மனுஷியை பாக்குறேன். நீ இந்த பக்கத்தை அடைச்சு போட்டு பின்பக்கத்தால திறந்து அந்த பக்கமா வில் ஓட்ட கடையோட ஒரு கதையை பேர் அவன் இந்த உடுப்பும் இங்கே பார்க்குறேன் கோயில் வழியே அந்த டான்ஸில் கொண்டு வந்து ஆடினேன் சிலது. நீயே தச்சு கொடுக்குற சாமிக்கு முன்னால ஒரு உடுப்புகளோட ஆட்டம் என்ன ஒன்றுமில்லை. என்ன தையல்காரியேவா? இப்போ தைக்கிற பட்டை கூட அதான் வித்தியாசம் உடுப்பு போடுது. தைக்கிற பட்டைன்னாலும் இப்படி உடுப்பு போடுறேன். சரி இப்போத்திய சின்ன பொடிகள் இளசிகள் எல்லாம் தாறுமாறாக குளப்படி செய்து கொண்டு தெரியல. அதுக்கு இல்லவா உடுப்பு பெரிய குமரி. கடையை பூட்டுங்க. கூழுக்கு சாமான் வாங்க வாவன். கடையை பூட்டுங்க. மனசி அனுப்பிவிடு. கூழுக்கு சாமான் வாங்கி எல்லாத்தையும் நிறுத்து கொடுத்து விடுறேன். இல்லை வேண்டாம் வேணாம் நீங்கள் கடையை பூட்டுங்க காணும். ஏன் இனி வியாபாரம் போவா இனி ஜனம் வரா அது உங்கள் கடைக்கு. நீ உங்கள் இருந்தோண்டு இங்கே பார்த்து கொண்டு வந்தாப்போ என்ன வியாபாரம் போகும் நல்ல முழுவியலை. நேற்று 2 பேர் வந்து பார்த்துட்டு போனவங்க இராவு என்னவா தெரியாம கூட கடையை நீங்கள் பூட்டி போட்டு போனால் அப்புறம் சுற்றி சுற்றி பார்த்தவங்க சிலவோட ஆக்கள் முகமூடி கொளுத்தி இருக்கிறாங்க கட்டியிருக்கிறாங்க. அந்த அண்டைக்கு அந்த இரவு கடையிலெல்லாம் அடித்து உடைச்சாங்க. அவங்கள மாதிரி தான் கிடக்க பார்க்க. அடே எந்த பட்டி கடையில் அவ்வளோ என்ன சொத்து பத்தாடா இருக்க போகுது என்னன்னு தெரியல. நீங்கள் எங்கேயாலும் டேட் போல சாமானா கொடுத்து ஆக்கள் எரிக்க வராங்களோ தெரியல. நீ பயப்படுத்தாடா நீ. ஓ நான் இங்கே முன்பீடு இருக்கும் வரைக்கும் நான் பார்த்து கொள்ளுவேன். நான் பூட்டி போட்டால போலாம் கூட கடை எரியும். ஓ மற்றது வேலியலே மடைச்சு போடாங்க. வேலியல் அடைக்காம இப்படி இருக்கிறதா நல்லா இருக்கும். கூட அந்த மரங்கள் இதுகள் அப்படி நீங்க வேலை செய்து கொண்டு நிக்கிறதெல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் இருக்கட்டும் எரியும் கடையா. வேலி அடைச்சு போடாங்க இந்த கடை எரியும். பாப்போம் அதை பாப்போம். இல்லை கிங்கினி மங்கனி உடுப்போலும் ஆக்களும் பள்ளிச்சு கொண்டு இங்கே பார்த்து நான் கொளுத்துறேன்டா உங்க கடையை. இதை கொளுத்துறேன். எந்த கடை தானே உங்களுக்கு பொழுதுபோக்கேன்னு இல்லையாப்பா. ஓ ஒரு 12 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கி வை அண்ணா. ஓய் சரியா 12 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கி வையப்பா உள்ளுக்க வை. போல உண்டா கொளுத்துறேன் வேறு இந்த கடையை. அது சரி டைவர்ஸ் எடுத்துட்டியோடா? அந்த மனசு டைவர்ஸ் எடுத்துட்டியோ? தண்ணிக்காரங்களா கேங்க. ஏன் மாளிகை மண்ணள்ளி வைங்க. பச்சை கல்வி அது மனுஷன் பிள்ளைகளும் பாவம். இருவாரம் அதை முதல் காதலிச்சு கல்யாணம் கட்டுறது. அப்புறம் இங்கே இன்னொன்ற கூட்டி கொண்டு எனக்கு கதை விடுறேன். பார்ப்போம். அவர் எனக்கு புழு விடுறாரு. யாரை இவன் தான் கொளுத்துவான். வேற வேலை வட்டி இல்லை. மற்றவன் வந்து நல்லா இருக்கக்கூடாது. அவனுக்கு வாராம் எங்கடா போயிட்டியே? வாரா நீங்க கூழ் காய்ச்சுறாங்க போற வார். என்னடா சாமான ஒன்று வாங்க வர இல்லை. மனுஷன் அனுப்ப இல்லை. இங்க எல்லாம் வாங்கியாச்சு போ. மற்ற கடையில் வாங்கி போடாம எல்லாம் போச்சு. எல்லாம் நல்ல கடையில் வாங்கிட்டோம். சரி போ. இனி இந்த கடை பக்கம் வராத நீ. கொப்பி கணக்க முடி வந்து புய்யா வச்சு பார்த்தோன்னு நல்லா முடிக்கும். போடா போடா நீ வந்து ஒரு சின்ன பட்டியல கல்யாணம் கட்டி இழுத்துக்கொண்டு பெரிய திறமான ஆகிற மாதிரி கலக்கிறீங்க. இங்க
போடா பேயா போடா பேயா நீ மடையா மடையாண்ட ஒரு கடை மடையா கரியாங்கடி மரிசி அங்கோண்ட விட்டு போட்டு நீங்கள் இங்க போற கூத்தாடுறீங்களே நெஞ்ச போடா மடையா ஒரு நாளே பாரு வீடியோ எடுத்து நெட்டில விட்டு விடுற எங்க என்ன விட போற என்ன நட்டம் போட்டு போட்டு போற போ உள்ள பக்கத்து கடைக்காரன் வந்து வெளிப்பாடு நடக்கும் அடி அது அது உன்ன சொல்லல அது வேற உனக்கு சொல்ல நீ எனக்கு இல்ல நீங்க ஐயோ கோபப்படாத அப்ப உன்னோட நான் என்ன நான் உன்ன பம்பல காச்சோன்னா அது வேற ஒரு ஆள் பிரச்சனை இந்த பக்கத்துல அவரோட உன்னோட கதைக்கிறேன் நீ போயிட்டாண்டல நான் நினைச்சேன் நீங்கள் ஒரே ஒரு கடைக்காரன் முன்னுக்கு இருக்கிறீங்க அதான் அது சரி அந்த டைவர்ஸ் என்ன மாதிரி என்னன்னு தெரியல எனக்கு ஒரே சண்டையாக கடை எழுத்தெழுதி போட்டியோ இப்போ இந்த பட்டைக்கு அந்த மனுஷன் பிள்ளை அது நாங்கள் இருக்கலாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்காங்க 20,000 கொடுத்த வந்தால் நான் பார்க்குறேன் சரி சரி நெருப்பட்டி கிடக்கு ஐயோ இல்லை கிடக்கு அடுத்து இந்த மூலையில் வைங்க கொஞ்ச நேரத்துக்கு அவனை கேட்டு போட்டுருப்பான் இன்னும் ஆதான் க்ளீன் பண்ண காது மாதிரி அவங்க ரெண்டு ஒன்று அவன் பாண்டி வெட்டி விட்டானப்பா கொஞ்சம் நேரத்தை கடையை கொளுத்திருப்பான் பேச அவனோட அளவோடு தான் இருக்கும் எங்களுக்கு என்ன யாரை கேடு கட்டு போனா எங்களுக்கு என்ன யாரை விட கூட்டிக்கு வந்தா என்ன ஓடினா என்ன விட்டுட்டு போனான்னு எங்களுக்கு என்ன என்ன கேவலம் கட்ட பிழைப்பு என்ன வாழ்க்கையாச்சு இந்த ஊரில் வந்து நான் கடையை போட்டு வச்சுக்கேன் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால்